ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து நான் ஆல்ரெடி குறிப்பிட்டிருப்பேன். என்னோட தோழி ஒருத்தங்களை ஏற்றும் போதே அவர் வந்து மேப் ஆஃப் பண்ணிட்டார். நான் என்ன நினச்சேன்னா யூஸ்வலாக சென்னையில் வழி தெரிஞ்சவங்க அப்படி போகிறாங்க தான் நானும் விட்டுட்டேன். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போகிறது எல்லாருக்குமே தெரியும். சைதாப்பேட்டிலேருந்து பிரசிடென்சி காலேஜ் போனோன்னா நீங்கள் எப்படி போவீங்க? நேராக போயிடுவீங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எஸ்ஐடி காலேஜ் வழியாக போகிறாரு, மயிலாப்பூர் சாய்பாபா டெம்பிள் வழியாக போகிறாரு. அப்போ தான் எங்களுக்கு டவுட் வந்து கேட்குறோம், எதுக்கு நீங்கள் இப்படி சுற்றி போகிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அப்படி கேட்கும் போது தான் நீங்கள் கொடுக்குற 150 ரூபாய்க்கு இவ்வளோ தான் ஓட்ட முடியும்னு சொல்கிறாரு. அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. ஓகேங்களா? அப்படி சொல்லி தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கரெக்டாக அந்த டாமினிக் ஸ்கூல் கிட்ட நிறுத்துறாரு. நிறுத்திட்டு இறங்குங்கடி அப்படின்றாரு. அப்போ அந்த வீடியோ பாருங்கள், உங்ககிட்ட முழு வீடியோ இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு கட் பண்ணாமல் போடுங்க. இறங்குங்கடின்றாரு. அப்போ தான் நீ யாரை பார்த்து வாடி போடி சொல்கிற, உரிமையில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் சைமல்டேனியஸாக 100 கால் பண்ணுறேன். 100 கால் பண்ணும் போதே நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு பார்த்துட்டு மேடம் ப்ளீஸ் இறங்குங்க. மாடுலேஷனே மாறுது. ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ அவர் பார்க்கல, திரும்பி பார்க்கும்போது வீடியோ எடுக்கிறது தெரியல. அப்போ இறங்குங்கடின்றாரு. நாங்கள் வீடியோ இறங்கி வந்து அவர் எடுக்கும்போது மேடம் ப்ளீஸ் இறங்குங்கன்றாரு. ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்க வீடியோ எடுக்கும்போது மாடுலேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே ஆட்டோ டிரைவருக்கும் பொலிட்டீஷியனுக்கும் சண்டை கிடையாது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை இல்லை. இது வந்து ஒரு தனிநபர் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தில் நான் அடித்தது என்னோட தற்காப்புக்காக அடித்தேன். அதே நபர் காவல்துறையோட வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இதை வந்து நான் எதுவுமே அவங்க டிஸ்டர்ப் பண்ண கிடையாது, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு திட்டினாங்க, அவங்களுக்கு தேவையான இடத்துல அவங்க வீடியோ எடுத்தாங்க. எதுக்கு சார் எடுக்கணும் சொல்லுங்களேன்? தேவையான இடத்துல அவங்க வீடியோ எடுத்தாங்க, அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க, அவங்க தான் செல்ஃபர் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை வாக்குமூலம் சொன்னதா போலீஸ் எங்களுக்கு தெரியும். வீடியோ இருக்கு சார், வீடியோ இருக்கு. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நானே குற்றம் செஞ்சுட்டு நானே வீடியோ எடுத்து நானே எதுக்கு பிரஸ்ஸுக்கோ இல்லை லீகலாவோ நான் ஏன் ஃபேஸ் பண்ண போறேன்? நீங்க சொல்ற போல எனக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நான் வந்து அடியாள் போட்டு மிரட்டி கூட்டு போக வேண்டியதானே. நான் எதுக்கு எனக்கு யாராவது அவங்களே ஒருத்தங்க காமிப்பாங்களா சொல்லுங்களேன்? நான் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நான் ஷூட் பண்ணுறேன், சைமல்டேனியஸாக 100 கால் பண்ணுறேன், அதில் லவுட் ஸ்பீக்கரில் கூட இருக்கும். காவல்துறைக்கு அழைத்ததுக்கு நன்றின்னு அந்த வீடியோவில் பதிவாயிருக்கேன். ஓகே மேம், அப்போ பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழே ஒருத்தர் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒருத்தரை நீதிபதியை அது நீங்க அவர்கிட்ட தான் சார் கேட்க முடியும். அதுதான் லீகல் விஷயமா, அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எங்க சைட் விசாரிக்காம பண்ண மாட்டாங்க. உங்க மேல அடிக்கிறது, உங்க மேல 2 வழக்கு இருக்கு, நீதிபதி விசாரிக்காம யாரையும் விட மாட்டாங்க. காவல்துறை விட உயர்ந்த நீதித்துறை. கண்டிப்பா. அப்படிங்கும்போது ஒரு நீதிபதி விசாரிக்காம அவர் வெளில விட மாட்டாரு. அப்ப அவங்க சொல்லிதான் உங்க மேலேயும் நீதிபதி வந்து சொல்லிதான் உங்க மேலேயும் வழக்கு பதிவு பண்ணது. அதுக்கு அவங்க பதில் அளிப்பாங்க. லீகலான டேர்ம்ஸ்க்கு அவங்க பதில் அளிப்பாங்க. அப்படின்னா சொல்லுங்க, அங்க என்ன நடந்ததுன்னு தான் நாங்க கேக்குறோம். உண்மையிலே என்ன நடந்துச்சு? இல்ல உண்மையிலே என்ன நடந்ததுன்னா அப்ப நானே பொய் பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புரியலையே. சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்களா? உங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. போலீஸ் சரியா நடவடிக்கை எடுக்கல, எங்க லீகலா சரியா இது நான் அதெல்லாம் சொல்ல வரல. என் சைட்ல இருக்கிற உண்மை என்னன்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இது சம்பந்தமா எங்க லீகல் டீமோ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க யாரு சரி தப்பு, நான் எங்க போலீஸையும் குற்றம் சொல்ல வரல, லீகலாவும் நான் குற்றம் சொல்ல வரல. என் சைடு இருக்கிற நியாயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. நீங்க வந்து என்ன நல்லவளா கெட்டவளா நீங்களே என்ன வேணாலும் யோசிச்சுக்கங்க. தைரியமா ஒரு பொண்ணு வந்து வாய்ஸ் அவுட் பண்றா, அவளுக்கு பேரு பஜாரி ரவுடின்னு வச்சுக்கிறீங்களா, வச்சுக்கோங்க தாராளமா. எனக்கு பிரச்சனை நடந்தது, நான் அதுக்கு எதிர்த்து போராடினேன், என்கிட்ட உண்மை இருக்கு, அவ்வளவுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.